திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள அலங்கியத்தில் வீட்டுமனை பட்டா வழங்க கோரி பொதுமக்கள் அரசு பூமியில் குடிசை அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அலங்கியத்தில் வீடு இல்லாத இஸ்லாமிய சமுதாயத்தினர் மட்டுமல்லாமல் அனைத்து சமுதாயத்தினரும் வீடு மற்றும் வீட்டுமனை இல்லாமல் இருந்து வருகின்றனர். இந்த பிரச்சனையை தீர்க்க கிராம நிர்வாக அலுவலர் முதல் தாராபுரம் வட்டாட்சியர், திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் வரையிலும் பல முறை மனுக்கள் அளிக்கப்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்தது. முன்னாள் மாவட்ட ஆட்சியர் 44 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க உத்தரவு பிறப்பித்திருந்தாலும் வருவாய்த்துறை இதை நடைமுறைப்படுத்தவில்லை என பொதுமக்கள் கூறினர். இதனால் அதிகரித்த ஆத்திரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் அழகர், முருகவேல், ரகுநாச்சிமுத்து உள்ளிட்டோர்களுடன் 50க்கு மேற்பட்ட பொதுமக்கள் அரசு பூமியான பூமிதானில் நுழைந்து குடிசை அமைத்து போராட்டத்தை தொடங்கினர். சம்பவ தகவலை அறிந்த அலங்கியம் போலீசார் தாராபுரம் டிஎஸ்பி சுரேஷ்குமார் மற்றும் இன்ஸ்பெக்டர் விஜயசாரதிக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்துக்கு சென்று பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையின் போது வீடில்லாத அனைவருக்கும் அலங்கியம் பகுதியிலேயே டிசம்பர் மாதத்திற்குள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதையடுத்து போராட்டக்காரர்கள் தற்காலிகமாக அமைத்த குடிசைகளை அகற்றி போராட்டத்தை நிறுத்தினர். மேலும் டிசம்பருக்குள் பட்டா வழங்கப்படாவிட்டால் வீடு இல்லாத அனைத்து பொதுமக்களும் ஒன்றிணைந்து தங்களது ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைப்போம் என எச்சரித்தனர்.